ஓகே. ஸோ இந்த வீடியோட டைட்டில் பார்த்தீங்கன்னா, வேர் இஸ் த காயின் இன் பிட்காயின்? ஓகே. பிட்காயின பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த பிட்காயின்ல காயின்னா என்னது? ரைட். அதான் கேள்வி. சரி நமக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபெமிலியரான நம்ம கேஷ் சிஸ்டம பார்ப்போம். கையில ரூவா நோட் எண்ணியிருப்பீங்க நீங்க. அது உங்க ரூவா நோட்ட வந்து நீ உங்க கையில நீங்க சேலரியாவோ சம்திங் நீங்க அத வாங்கு உங்களுக்கு உரிமையான அந்த ரூபா நோட்ட நீங்களும் அத ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்ககிட்ட இருந்து அத யார் எடுத்தாலும் அவங்களும் அத ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த ரூவா நோட் வந்து இது வந்து உங்களோடது தான் அப்படின்னு வந்து என்ன சொல்றது? அதுல எழுதி வச்சிருக்காது. அந்த டைம்ல யார் உங்க கையில இருக்காங்களோ அத வந்து அத அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றது? பரிமாற்றுதல். இப்படிதான் நம்ம கேஷ வந்து பரிமாறிட்டு இருக்கோம். ஸோ அது ஃபஞ்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரூவா நோட் வந்து இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபஞ்சிபிள். அது ஈஸியா பரிமாற்றிடலாம் நம்ம யார்ட்டனாலும். ஓகே. ஆனா என்ன பிரச்சனை? இது ஃபஞ்சிபிலிட்டி இருக்கும் நமக்கு. பட் என்ன பிரச்சனை? அது வந்து ஈஸியா டேமேஜ் ஆயிரும். ஈஸியா திருடும் போயிரும். அது யாருனாலும் எடுத்துக்கலாம். அது வந்து நீங்க இப்போ ஒரு ஆள் இன்னொரு ஆள்ட்ட இருந்து காச பிக் பாக்கெட் அடிக்கிறாங்களோ, இன் சம் வே அவங்க திருடிட்டாங்க அப்படின்னா, அந்த திருடன் ஐ மீன் அந்த அந்த திருடின நோட்ட வந்து அந்த நோட்ட வச்சு அது யாரோட நோட்டுன்னு நம்ம உரிமை கொண்டாட முடியாது. ஓகே. அந்த திருடன வந்து நம்ம சிசிடிவி கேமரா மூலமோ, சம் எவிடன்ஸ் மூலமோ கண்டுபிடிச்சா மட்டும் தான் உண்டு. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க அத நெறைய அமௌண்ட்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். அந்த பிரச்சனையும் இருக்கு. சரி. இப்போ நம்ம என்ன சொல்றது? நம்ம எலக்ட்ரானிக் கேஷ் சிஸ்டம் பார்த்துப்போம். ஓகே. இந்த எலக்ட்ரானிக் கேஷ் சிஸ்டம் வந்து நீங்க பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருப்பீங்க. அந்த அக்கவுண்ட்ல வந்து எவ்வளோ மணி டெபாசிட் பண்ணுவாங்க. நீங்க எவ்வளோ மணி வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம். அத ஆத்தரைஸ் பண்றது, வெரிஃபிகேஷன் பண்றது எல்லாமே இந்த பேங்கோட ப்ராசஸ். ஸோ அந்த எலக்ட்ரானிக் கேஷ வந்து திருடுறது வந்து கஷ்டம். மேபி நீங்களாவே அத வெளிய தான் உண்டு. ஸோ உங்கள எங்கேயாவது ஐ மீன் சம் எக்ஸ்ட்ரீம் கேஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உங்கள யாராவது கடத்திட்டு போய் மிரட்டி அந்த மாதிரி எடுத்தா தான் உண்டு. ஸோ ஈஸியா பிக் பாக்கெட் அடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஈவன் உங்க ஃபோன வந்து நீங்க தொலைச்சா கூட, அதுல ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம்லாம் இருக்கு. அத பிரிவென்ட் பண்றதுக்கு. உங்க ஃபோனோட பாஸ்வேர்ட் அதுக்கப்புறம் சம் மீன்ஸ் ஆஃப் பிரிவென்ஷன் வந்து இருக்கு. நம்ம எலக்ட்ரானிக் கேஷ் சிஸ்டம்ல. ஆனா என்ன பிரச்சனை? ஃபஞ்சிபிலிட்டி கிடையாது. ஏன்னா, உங்க அக்கவுண்ட்ல இருந்து நீங்க டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா, அது நீங்க தான் அந்த அக்கவுண்டோட ஓனர்ன்னு வெரிஃபை பண்ணணும் ஃபர்ஸ்ட். நீங்க ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும்போது நீங்க கேஒய்சி, உங்க டாக்குமெண்ட்ஸ், ஆதார் டாக்குமெண்ட்ஸ் அது எல்லாத்தையுமே நீங்க சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ, இப்போ ஃபார் சம் ரீசன் இது வந்து கனடால நடந்துச்சு இப்போ ரீசென்ட்டா. கனடால வந்து ஃபார்மர்ஸ் வந்து புரொடெஸ்ட் பண்ணாங்க. டியூரிங் கொரோனா லாக்டவுன். என்ன பண்ணுச்சு கனடா கவர்ன்மெண்ட் அவங்க பேங்க் அக்கவுண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணிடுச்சு. ஸோ அவங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு யாரும் மணியும் போட முடியாது. அவங்களால அவங்க அக்கவுண்ட்ல இருக்கிற மணி யூஸும் பண்ண முடியாது. ஸோ இதனால வந்து அந்த புரொடெஸ்ட் வந்து சீக்கிரமே என்ன சொல்றது க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே. அது கன்டின்யூ ஆகல. அங்க ஃபார்மர்ஸோட ரெக்வெஸ்ட் வந்து யாரும் ஃபுல்ஃபில் பண்ணல. ஸோ இதுதான் இதுதான் நான் வந்து ஃபஞ்சிபிலிட்டி லூஸ் ஆகுதுன்னு சொல்றேன். அதாவது பரிமாற்றுத்தன்மை வந்து குறைஞ்சிடுது. நம்ம அந்த கேஒய்சி இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானிக் கேஷ் வந்து அக்கவுண்ட் பேஸ்ட் மாடல். அக்கவுண்ட் பேஸ்ட் மாடல்னா, ஸோ இந்த சென்ட்ரல் பேங்க் இருக்குல்ல, சென்ட்ரல் பேங்க் சொல்றேன். நீங்க ஒரு பேங்க், ஸ்டேட் பேங்கோ, ஆக்சிஸ் பேங்கோ ஏதோ ஒண்ணு. அதுல நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்றீங்க. ஸோ உங்களோட நேம்ல வந்து சர்டன் அமௌண்ட் இருக்கும். உங்களோட ஐடென்டிட்டி. அந்த டிரான்சாக்ஷன் நீங்க இனிஷியேட் பண்றீங்கன்னா, உங்க அக்கவுண்ட்ல இருந்து இன்னொருத்தவங்க அக்கவுண்ட்க்கு இனிஷியேட் பண்றீங்கன்னா, அது அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றது வந்து அந்த பேங்க் தான். அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பேங்க்குக்கு மட்டும் தான் தெரியும். உங்களால பார்க்க முடியும். உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் உங்களால பார்க்க முடியும். அந்த பேங்க்கால பார்க்க முடியும். ஆனா உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ வேற யாராலையும் பார்க்க முடியாது. பட் பேங்கோட டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு டியூ டு சம் ரீசன் வாட் எவர் ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணிட்டாங்க. பட் ஃபார் வாட் எவர் ரீசன் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மற்றவங்களால வந்து அந்த டிரான்சாக்ஷன்ஸை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ் ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களும் பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கேஷ் சிஸ்டமோட ஹை லெவல் ஓவர்வியூ. இப்போ நம்ம பிட்காயினுக்கு வந்துப்போம். ஓகே. இப்போ இந்த பிட்காயினை பொறுத்த வரைக்கும் ஒரு காயின்னா என்னது?
அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த பிரைவேட் கீ, பப்ளிக் கீங்கிற கான்செப்ட் வந்து நம்ம கொஞ்சம் அட்லீஸ்ட் சம் ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ பிட்காயின் வந்து என்ன யூஸ் பண்ணுது? 256 பிட் பிரைவேட் கீ யூஸ் பண்ணுது. இப்போ 256 பிட்னா நம்ம கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். ஸோ ஒரு பிட் வந்து 0 ஆர் 1 ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இப்போ 256 பிட் யூஸ் பண்ணி நம்ம அப் டு எத்தனை நம்பர்ஸ் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம்? இட்ஸ் a வெரி பிக் நம்பர். ஸோ இவ்வளோ பெரிய நம்பரை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஆஃப் 2 to the power 256. ஸோ 256 பிட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இவ்வளோ பெரிய நம்பர் ரெப்ரசென்ட் பண்ணலாம். இது எவ்வளோ பெரிய நம்பர்? ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நம்பரை ரேண்டமாக சூஸ் பண்ணணும். அந்த ரேண்டம் நம்பர் தான் கீ. ஸோ அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ நான் ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் சூஸ் பண்ணியிருக்கேன், என்னோட ப்ரைவேட் கீ. அந்த ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணி பேசிக்காக ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி, இந்த ஆரோ வந்து ஒரு ஃபார்முலா. ஓகே, ஸோ அந்த ப்ரைவேட் கீயை ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு பப்ளிக் கீ கிடைக்கும். நான் இந்த சிங்கிள் டைரக்ஷன் வேற மார்க் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம பப்ளிக் கீலேருந்து ப்ரைவேட் கீ வந்து டிரைவ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட கிரிப்டோகிராஃபிக் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஃபார்முலாவை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஐ மீன் அது பெருசாக ஒன்றும் கிடையாது, அது மேத்தமேட்டிக்ஸ். ஓகே, ஸோ அந்த குரூப் தியரியில் கான்செப்ட் நம்பர் தியரியில் வரும் அது. ஸோ நம்ம பிரைவேட் கீலேருந்து பப்ளிக் கீக்கு போக முடியும். பட் பப்ளிக் கீலேருந்து பிரைவேட் கீ வர்றதுக்கு இட் இஸ் பாசிபிள், பட் இட் இஸ் கம்ப்யூட்டேஷனலி இன்ஃபீசிபிள். ஏன்னா நீங்க அந்த 256 நம்பரையும் ஒண்ணா நீங்க வந்து கவுண்ட் பண்ணி பார்க்குறீங்க. ஓகே. ஸோ இவ்ளோ பெரிய நம்பர்ல ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 10 கவுண்ட் பண்றீங்க. ஸோ நம்பர் 1 வந்து பிரைவேட் கீயா இருக்குமா? 2 வந்து பிரைவேட் கீயா இருக்குமா? 3 வந்து பிரைவேட் கீயா இருக்குமா? அப்படின்னு ஒரு பப்ளிக் கீக்கு வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். ஸோ நீங்க ஒண்ணா செக் பண்ணிட்டு வாரீங்க அப்படின்னா, உங்களால இன்னொருத்தவங்களோட பிரைவேட் கீயை கண்டுபிடிக்க முடியுமா? இதுதான் கேள்வி. தியரிட்டிக்கலா முடியும். பட் பிராக்டிகலா இட் இஸ் பாசிபிளா? பிராக்டிகலா இட் இஸ் பாசிபிள் கிடையாது. அது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்ம சாட் ஜிபிட்டில ஹெல்ப் கேட்கலாம். ஓகே, ஸோ நான் சாட் ஜிபிட்ட கேட்டிருக்கேன். ஹவு லாங் வில் இட் டேக் டு ஃபைண்ட் அ நம்பர் இன் 256 பிட்ஸ்? ஓகே, ஸோ கிவ் சம் மெட்டஃபரிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு மெட்டஃபரிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. A billion shelves of books. Okay, so imagine you are in a library with billion books. Each book contain a sequence of 256 bit numbers. If you had to pick one specific number, ரைட், அண்ட் இப்போ ஒரு கேம் நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஒரு லைப்ரரியில் பில்லியன் ஷெல்ஃப்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது. ஸோ யாராவது ஒரு ஆள் போய் ஃபர்ஸ்ட் ஒரு புக்கை வந்து மார்க் பண்ணிட்டு வந்துருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ஆள் போய் அதை வந்து எந்த புக்கு கண்டுபிடிக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இட் இஸ் டெக்னிக்கலி பாசிபிள், பட் முடியுமாங்கிறது கேள்விக்குறி. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கிரெயின்ஸ் ஆஃப் சாண்ட் இன் த யூனிவர்ஸ். ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு பீச்சிலையும் போய் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கிரெயின் ஆஃப் சாண்டை வந்து நம்ம சர்ச் பண்ணணும். அந்த அளவு கடினமானது. அதுல ஏதாவது ஒரு கிரெயின் தான் வந்து இந்த பிரைவேட் கீயா இருக்கும். ஸோ நம்ம எல்லா பீச்சுக்கும் போய் அதை நம்ம சர்ச் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ இந்த பிட்காயினோட செக்யூரிட்டி வந்து இந்த கடினத்துல தான் இருக்கு. கஷ்டம், இந்த டிஃபிகல்ட்டி டு ஃபைண்ட் த பிரைவேட் கீல தான் இருக்கு. பட் வெயிட், இதே டிஃபிகல்ட்டி தான் நம்ம எலக்ட்ரானிக் கேஷ் சிஸ்டம்லயும் இருக்கு. ஏன்னா நம்ம எலக்ட்ரானிக் கேஷ் சிஸ்டம் நீங்க இன்டர்நெட்ல என்னாலும் யூஸ் பண்ணுங்க. HTTPS நீங்க பார்த்துருப்பீங்க அந்த செக்யூரிட்டி. ஸோ எனி செக்யூரிட்டி ஓவர் இன்டர்நெட் இஸ் செக்யூர்ட் பை திஸ் கிரிப்டோகிராஃபிக் சிஸ்டம். ஓகே, பட் பிட்காயின் வந்து இட் யூசஸ் சம் அடிஷனல் மெஷர்ஸ். ஓகே, அது இன்னும் கொஞ்சம் அடிஷனல் சம் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ் கம்ப்யூட்டிங் கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி அதோட செக்யூரிட்டியை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுது. பட் அதெல்லாம் நம்ம பிற்காலத்தில் பார்க்கலாம். இப்போ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் டிரான்சாக்ஷன், ஒரு டிரான்சாக்ஷனில் வந்து நம்ம சர்டன் அமௌண்ட்டை வந்து இந்த அட்ரஸில் நம்ம வந்து போட்டு வைப்போம். ஸோ பப்ளிக் கீலேருந்து நம்மளால் அட்ரஸை டிரைவ் பண்ண முடியும். அதே மாதிரி அட்ரஸ்லேருந்து நம்மளால் பப்ளிக் கீயை டிரைவ் பண்ண முடியும். ஓகே, தட் நம்ம டிரான்சாக்ஷனில் வந்து ஒரு அட்ரஸில் இருந்து ஒரு அட்ரஸ்லேருந்து இன்னொரு அட்ரஸ்க்கு எக்ஸாக்டாக அந்த அட்ரஸ் கிடையாது, ஒரு டிரான்சாக்ஷன்லேருந்து இன்னொரு டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணுவோம். பட் எனிவே அந்த பப்ளிக் கீ, அந்த பப்ளிக் அட்ரஸ் இருக்குல்ல, அந்த அட்ரஸ், இந்த பப்ளிக் கீயோட அட்ரஸில் தான் அமௌண்ட் டெபாசிட் ஆகுது. ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எல்லாமே பப்ளிக்காக இருக்கும். இந்த பிளாக் செயின், பிட்காயின் பிளாக் செயினில் வந்து இந்த எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டிரான்சாக்ஷன்ஸ் தான் காயின்ஸ். ஆனால் அந்த காயினை யாரால ஸ்பெண்ட் பண்ண முடியும்? த ஓனர் ஆஃப் த பர்டிகுலர் பிரைவேட் கீ மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்படிதான் அந்த கிரிப்டோகிராஃபி சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹை லெவல் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அ காயின் அண்ட் பிட்காயின்.
இப்போ நம்ம இதை இன்னும் நம்ம தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, அந்த பிட்காயின் டிரான்சாக்ஷன வந்து எப்படி கிரியேட் பண்றது? அதுல என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. பட் அதுக்கு வந்து நம்ம இன்னும் அதிக நேரம் அண்ட் எஃபோர்ட்ட வந்து நம்ம போட வேண்டியது இருக்கும். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.